ஸோ ஸ்வாப் த கிவன் 2 numbers அண்ட் பிரிண்ட் தம். ஸோ 2 நம்பர் கொடுத்துருந்தா அதை ஸ்வாப் பண்ணணும். ஸோ இந்த இதில் வந்து ஏ பி 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் ஏக்கு 13 பிக்கு 9 அப்படின்னா மெமரியில் ஏக்கு 13 இருக்கும், பிக்கு 9 இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இந்த பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு வரணும், ஏல இருக்கிற வேல்யூ பிக்கு போகணும். ஓகே, இதை ஸ்வாப் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். அது ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ரைட், இப்போ பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு வரணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி போட்டோம்னா பியில் இருக்கிற வேல்யூ ஏக்கு அசைன் பண்ணிடுறோம். அப்போ 13 வந்து 9ஆக மாறிடும். ஓகே, இப்போ 13 9ஆக மாறிடுச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி நம்ம 13 இங்கே கொண்டு போக முடியும்? ஏன்னா 13 தொலைச்சிட்டோம். அப்போ 13 இங்கே கொண்டு போக முடியாது. ஸோ ஒன் வே டு டூ இஸ், நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்த உடனே அசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வேல்யூ போயிடுச்சு இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஏ வேல்யூவை டெம்பரரியாக வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே, சின்னு போட்டு அந்த இடத்துல போய் இங்கே ஏல 13 இருக்கா, இதை கொண்டு போய் முதல்ல சியில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். சி இஸ் ஈக்குவல் டு அது ஏ வேல்யூவை சியில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ரைட், அதுக்கப்புறம் பி வேல்யூ ஏக்கு கொண்டு வரும். பி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி, பி வேல்யூ வந்து ஏக்கு வந்துடும். ஸோ இது 9ஆக மாறிடுச்சு. இப்போ பி இருக்கிற வேல்யூ சி இருக்கிறது தான் ஏல இருக்கிற வேல்யூ. ஸோ சி இருக்கிற வேல்யூ திருப்பி நம்ம பிக்கு கொண்டு வந்துடுவோம். ஏன்னா பழைய ஏ வேல்யூ சியில் இருக்குது. அப்போ இது 13 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வாப் பண்ண முடிஞ்சுது. இதுதான் ஸ்வாப்பிங் யூஸிங் த டெம்பரரி வேரியபிள். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு டெம்பரரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ அது கொண்டு போயிடுறோம். அப்புறம் ஏ வேல்யூவை பிக்கா மாற்றுறோம், பி வேல்யூவை சியில் ஏ வேல்யூ இருக்குது கொண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து ஸ்வாப் ஆகிடும். இங்கே பண்ண லாஜிக் தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்வாப் ஆகிடும். இப்போ நம்ம இதை நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அரே ஆஸ் லிஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம இப்போ ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் ஏ கமா பி இதை ரிட்டர்ன் பண்ண பார்க்கலாம். நம்ம எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம இது டெம்பரரி வேரியபிள் பண்ணுறதுனால, பட் ட்ரை டு டூ வித்தவுட் அ டெம்பரரி வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம மெமரியில் என்ன இருக்குது, இப்போதைக்கு ஏல 13 இருக்குது, பியில் 9 இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம்னா ஏல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஏல போட்டுக்கிறோம். அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணி ஏல போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகும், ஏல வந்து இது ஏ இது பி, ஏல 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 வேல்யூ ஆட் ஆகிருக்குல்ல, இப்போ அதில் இருந்து நான் பியை கழிக்கிறேன். பி ஏன்னா 9. ஸோ இந்த 2 வேல்யூலேருந்து நான் 9 கழிச்சுன்னா எனக்கு 13 வந்துடும். கரெக்டாக? அந்த 13 கொண்டு போய் பியில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, இந்த 13 கொண்டு போய் பியில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ரைட், இப்போ இந்த 2 வேல்யூலேருந்து இந்த 13 இருக்குல்ல, அதாவது பி, இதை கழிச்சேன் அப்படின்னா எனக்கு பியோட ஓல்டு வேல்யூ கிடச்சிடும். இதை 13 படித்தா மீதி 9, அதை கொண்டு வந்து ஏல ஸ்டோர் பண்ணிட்டேன். ரைட், இது மாதிரி பண்ணோம்னா நம்ம டெம்பரரி வேரியபிள் இல்லாமையும் ஸ்வாப் பண்ணிடலாம். ரைட்டு, ஸோ ஏல முன்னாடி 13 இருந்துச்சு, இப்போ 9 வந்துருச்சு. பியில் முன்னாடி 9 இருந்துச்சு, இப்போ 13 வந்துருச்சு. ஸோ அப்போ டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் நம்ம பண்ண வேண்டியது ஏ ஈக்குவல் டு, இதை மனப்பாடம் பண்ணாதீங்க. என்னென்னா 2 வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். அந்த வேல்யூலேருந்து ஆட் பண்ண வேல்யூலேருந்து ஒரு பிஏ மைனஸ் பண்ண நமக்கு ஏ கிடைக்கும். அதை கொண்டு போய் பியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஆட் பண்ண வேல்யூலேருந்து நான் பிஏ மைனஸ் பண்ணால் எனக்கு ஏ கிடைக்கும். அந்த ஏ கொண்டு போய் பியில் ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது நான் ஆட் பண்ண வேல்யூலேருந்து பிஏ மைனஸ் பண்ணுறேன்னா பியில் வந்து இப்போ ஏ வேல்யூ இருக்குது, அதை மைனஸ் பண்ணுறேன்னா எனக்கு பி கிடைக்கும். அது கொண்டு போய் ஏல ஸ்டோர் பண்ணேன். இப்போ ஸ்வாப் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஆல் டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். இது இல்லாமல் இன்னொரு விதம் இருக்குது ஸ்வாப் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொரு விதம் என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது.
அதாவது எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா நம்மளுடைய பைனரியாக மாற்றிப்போம் 4 8 16 ரைட். இப்போ ஏவுடைய பைனரி என்ன? ஏ வந்து 13. இதெல்லாம் ஆட் பண்ணால் 13 வரும். 8 4 12 12 + 1 13. இதுதான் 13 கரெக்டா? ஸோ ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ வந்து 9. 9னா 8 1 9. ஸோ இது பியோட வேல்யூ ரைட். இப்போ ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்ஆர் பண்ணுறேன். எக்ஸ்ஆர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இது எக்ஸ்ஆர் வேல்யூ வச்சுக்கோம். இந்த எக்ஸ்ஆர் பண்ணுற வேல்யூ என்ன வரும்னா ரெண்டும் சேமாக இருந்தால் 0 வரும். 1 and 1 0 0 0 0. ஏதாவது மாறி இருக்கு 0 1 1 0னா உனக்கு 1 வரும். சேமாக இருந்தால் 0 வரும். இதுதான் இந்த எக்ஸ்ஆர் பண்ணுற வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் எக்ஸ்ஆர் பண்ணுற வேல்யூவு. இந்த எக்ஸ்ஆர் பண்ணுறது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ்ஆர் பண்ணுற வேல்யூவும் நான் ஏவையும் எக்ஸ்ஆர் பண்ணுறேன். மாறி இருந்தால் 1 வரும், சேமாக இருந்தால் 0 வரும், சேமாக இருந்தால் 0 வரும். இது ஏ கரெக்டா? இது எக்ஸ்ஆர். மாறி இருந்தால் 1 வரும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ஆர் பண்ண வேல்யூவும் ஏவும் எக்ஸ்ஆர் பண்ணோம்னா எனக்கு பி கிடச்சிருது. அதே மாதிரி நான் எக்ஸ்ஆர் பண்ண வேல்யூயும் பியையும் நான் எக்ஸ்ஆர் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் பி. இது எக்ஸ்ஆர் பண்ணுற வேல்யூ, இது பி. எக்ஸ்ஆர் பண்ணால் வருது பாருங்கள், மாறி இருந்தால் 1, சேமாக இருந்தால் 0, மாறி இருந்தால் 1, மாறி இருந்தால் 1. என்ன கிடைக்குது? எனக்கு ஏ கிடச்சிருது. ஸோ எக்ஸ்ஆர் பண்ணுற வேல்யூ கூட நம்ம ரெண்டு வேல்யூ எக்ஸ்ஆர் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா அது கூட நம்ம எக்ஸ்ஆர் பண்ணும்போது நமக்கு இன்னொரு வேல்யூ கிடச்சிரும் ரைட்டு. இந்த லாஜிக்கை வச்சு எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படின்னா நான் முதல்ல எக்ஸ்ஆர் பண்ண வேல்யூவை ஏலே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்ஆர் பண்ண வேல்யூ கூட நான் பிஏ எக்ஸ்ஆர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏ கிடைக்கும். அந்த ஏ வேல்யூவை பியில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ஆர் பண்ணுற வேல்யூ கூட நான் திருப்பி ஏ எக்ஸ்ஆர் பண்ணால் எனக்கு பி கிடைக்கும். அந்த வேல்யூவை திருப்பி ஏல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஸ்வாப் ஆகிடும். இந்த மாதிரி எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணியும் நம்ம டெம்பரரி வேரியபிள் இல்லாமல் ஸ்வாப் பண்ணலாம்.